லூக்கா 13:10 வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவனை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. 18 வருஷம் கூனி போட்டு இருக்கிறாங்க. 18 வருஷம் கூனினா சும்மாவா? 18 நிமிஷம் முதுகு வலிச்சாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. 18 வருஷம் 18 நிமிஷம் முதுகு வலித்தாலே வலி தெரியும் உங்களுக்கு இல்லை? ஓலினி எடு, இதை எடு, அதை எடு, போடு, படு, பேண்டை கட்டு. 2 நாள் முதுகு வலிந்து ஆஸ்பத்திரி போய் அவர் ஒரு பிசியோதெரப்பி கொடுத்துருவார். பெரிய பிரச்சனை தான் அது. 18 வருஷம் கூனி போட்டான். கூனிலே இருக்கிறா. பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை பலவீனப்படுத்துகிறது. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே சொல்றாரு, உன் பலவீனத்தின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஸ்திரீயே, ஏன் பலவீனப்பட்டிருக்கிறாய்? முதுகு மேல கையை வச்சாரு. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து, இவன் பாருங்க, ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள். ஓய்வு நாளிலே இப்படி செய்யலாகாது. 6 நாள் இருக்க ஆண்டவரை வேலை செய்கிறதுக்கு, ஏன் 7வது நாள் வந்து வேலை செஞ்சுட்டு போகிறீங்க? 6 நாளில் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கூனியான ஸ்திரியை குணமாக்கி இருக்கலாமே. எவ்வளோ ஒரு சாபமான மென்டாலிட்டி பாருங்கள். ஏன்னா சாபத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பேசுகிறார்கள். நான் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாய் தேவனிடத்திலே நான் நீதிமானாக போகிறேன் என்ற அந்த சாபத்தினுடைய கோட்பாடில் வாழுகிறார்கள் என்பது அவங்க நாவிலே தெரிகிறது. I am living in a curse. I am trying to fulfill the law of God and I am trying to be pleased. I am trying to please God by fulfilling the law. This shows by the words of that church leader. அவன் ஜெபாலே சினகாக் லீடர் சொல்றான், என்ன 6 நாள் இருக்க, ஏன் வேலை பண்ணாம 7வது நாள் உயிரை வாங்குறீங்க ஆண்டவரே? எங்க பிரமாணத்தை கடைபிடிக்க விட மாட்டேன்றீங்களே, எங்க நியாய பிரமாணத்தை செய்ய விட மாட்டேன்றீங்களே. அப்ப அவன் என்ன சொல்றான்? நான் நியாய பிரமாணத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தில் வாழல. அப்படிதானே சொல்றான்? அப்படிதான் சொல்றான். அவன் சொல்றது நீங்களே சொல்லுங்க. அப்படிதான் சொல்றான் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நல்லவனே, நியாயப்பிரமாணத்தின் வாழுகிற பரிசுத்தவானே, மோசேயின் கட்டளைகளை ஒன்றுவிடாமல் வாழுகிற உன்னதமானவனே, பிதாவுடைய வலது பாரிசத்தில் எப்பொழுது உன்னை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்களே, இப்பெல்லாம் பேசல, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் கட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? நீ வச்சிருக்கிற நியாயப்பிரமாணம் ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின 450 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மோசே கிட்ட நான் கொடுத்தது. அதுக்கு முன்னாடியே அவன் ஆபிரகாமின் குமாரத்தியாய் நான் தெரிந்து கொண்டேன். அந்த கணக்குப்படி நான் அவளை சுகமாக்க முடியும். நீ ஒன்றும் இங்கே நியாயப்பிரமாண கணக்கு எனக்கு கொண்டு வராத. தேவன் ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே ஆசீர்வாதத்தை கூறிவிட்டார். வேதம் சொல்லுகிறது, before the law came the promise came. கலாத்தியர் வாசிச்சு பாருங்க அருமையானவர்களே, அதெல்லாம் வசனத்தை வாசிக்கணும். 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க, அருமையா இருக்கு. Before the law ever existed, the promise of God came to Abraham. So the law was not preceding, the promise was preceding the law. What was the promise? The blessing of God has the fullness and the wholeness. ஏசு சொல்லிட்டாரு, ஆபிரகாமின் குமாரத்தியே, அவ்வளவுதான். பிரமாணம் அங்க பேசவே கூடாது யாரும். மோசேக்கு அங்கே பேச்சே கிடையாது. ஏன்னா மோசேக்கு முன்னாடி பல தலைமுறைக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆபிரகாமின் குமாரத்தை இப்படி கட்டப்பட்டிருக்கலாமா? என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ கட்டப்பட்டிருக்கலாமா? என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கலாமா? Can anybody be bound in this way whom I have chosen in Abraham, through Abraham, the generation of faith? விசுவாச சந்ததி. ஆபிரகாம் சந்ததி யாரு?
விசுவாச சந்ததி. மோசே சந்ததி யாரு? கிரியையின் சந்ததி. கிரியை செய்து தங்கள் நீதியை சம்பாதிக்கிறார்கள், தங்களுடைய ஜீவனை சம்பாதிக்கிறார்கள். மோசே சந்ததி. மோசே நல்லவர் தான், அவர் மூலமா நடந்துட்டு சொல்றேன். ஆபிரகாம் சந்ததி யாரு? விசுவாசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள். அந்த சந்ததியிலிருந்து வந்த குமாரத்தியே, நீ எப்படி கூணி இருக்கலாம்? நான் வந்ததே இந்த பிரமாணங்களை எல்லாம் முற்றிலுமாய் நிறைவேற்றி உங்களுக்கு கிருபையின் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தான், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு தான். அதில் முதல் வேலை என்னென்றால், நீ வியாதியா இருக்கக்கூடாது, நீ வியாதிப்பட்டு இருக்கக்கூடாது. நீ ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாய், நீ கூனி இருக்கவே கூடாது. நீ நிமிர்ந்து இருக்க வேண்டும், நிமிர்ந்து நடக்க வேண்டும், நிமிர்ந்து வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும், விடுதலையாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும். உன்னை யார் அந்த நிலைமைக்குள் ஆக்கினார்? அந்த பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த ஜெப ஆலய தலைவருக்கு முன்பதாக சாத்தானை கடிந்து கொண்டு விடுதலை அந்த ஸ்திரீயானவளுக்கு தேவன் கட்டவிழ்த்தார். ஆமென். இப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரிந்தது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம், பிரமாணம் அல்ல. The Spirit never came because you obeyed the law. The Holy Spirit of God never came because you obeyed the law. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் நீங்கள் பிரமாணத்தை கீழ்ப்படிந்து அதில் நடந்ததுனால வந்தாரா? சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் பிரமாணம் எவ்வளோ இருக்குன்னே தெரியாது, நமக்கு வாக்குத்தத்தமே எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. எங்கே பிரமாணத்தை தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம்? எவ்வளோ 10 கட்டளை இருக்குன்னு தெரியும், அது ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. எத்தனையோ கட்டளைகள், எத்தனையோ கற்பனைகள், எவ்வளவோ இருக்கு. 600 laws இருக்குன்னு சொல்றாங்க சில ரபாய்ஸ் எல்லாம். அதெல்லாம் படிச்சுக்கிட்டு பார்த்தது இல்லை நம்ம. ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்படிங்க வந்தார்? How did the Holy Spirit of God came in you? The Holy Spirit of God came in you not by fulfilling the law but by believing Jesus. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் வந்தாரே அன்றி லா பிரமாணத்தின்படி நீங்கள் நடந்ததினாலே உங்களுக்குள்ள வரல. When the Spirit of God came into you by believing Christ, it means you have become a descendant and a partner of Abrahamic blessing. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு உடன் சுதந்திரம் ஆயிட்டீங்க. ஏன்னா அவரும் விசுவாசத்தில் தான் ஆசீர்வாதத்தை பெற்றாரு. அதே போல நீங்களும் விசுவாசத்தில் கிறிஸ்துவை பெற்றீங்க. ஆகவே தான் கலாத்தியரை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அதிகாரம் சொல்லுகிறது, you have been called for freedom. கலாத்தியர் 5:1 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் விடுதலைக்காக அழைக்கப்பட்டாய். ஆமென். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ அவனுடைய சந்ததியார் என்று சொல்லாமல் அவனுடைய சந்ததிக்குள் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். In him all the nations of the world are blessed. What is the blessing that the nation will receive in Abraham? It's by believing the promise of God, receiving Christ as the promise. ஏபிரகாம் விசுவாசத்தின் மூலமா நீங்களும் இயேசு சிலுவையிலே செய்ததை விசுவாசித்து இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு அதின் நிமித்தமாக உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, தரித்திரங்கள் அவிழ்க்கப்படுகிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எப்படி கட்டப்பட்டிருக்கலாம்? வியாதி வரும், பிரச்சனை வரும், துன்பம் வரும், தொல்லை வரும், எதிர்த்து நிற்கணும். Resist the devil, fight the devil, he will go. Hallelujah.